உண்ணியப்பம் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 200 கிராம் பச்சரிசி, ரெகுலர் பச்சரிசி, எந்த பச்சரிசி வேணால் எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழத்தை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இனிப்புக்கு வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சர்க்கரை முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு இதை அது கூட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ இன்னொரு வாழைப்பழத்தை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு ஒரு கை துருவின தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நம்ம ஏலக்காவும் சுக்கும் நுணுக்குன தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா, ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி தேங்காய் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்கி இந்த கலவையோட சேர்த்துக்கோங்க. இப்போ பனியாரக்கல்ல வச்சு சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு நெய் ஊற்றி சுட்டு எடுத்தோம்னா உண்ணியப்பம் ஸ்வீட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.